ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் இதுதான் நம்ம சேனல் நேம், டெலிகிராம் சேனல். இந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். வீடியோவில் எப்போயுமே போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இது பாருங்கள், இங்கே டுமாரோ இட் இஸ் எ கேப் அப் அப்படின்னு நேற்று 6 மணிக்கு ஈவினிங் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் மார்க்கெட்டில் இங்கே தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து புட் சைடு, நிஃப்டி வந்து ஃபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிஃப்டி ஃபால்ஸ் டுமாரோ, நிஃப்டி புட் சைடு வில் ஃபயர் ஆன் எக்ஸ்பீரியன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஏன்னா அதன்படி தான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் சார்ட்டு. ஸோ இதுவே இன்பிட்வீனில் எடுத்தது தான். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் சேம் தான். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. அதே மாதிரி நிஃப்டி 100 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து புட் சைடு ஸ்ட்ரைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 132லேருந்து 227, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு. பட் அதுக்கு மேலே 150 பாயிண்ட்லாம் போச்சு, 180 பாயிண்ட்லாம் போச்சு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு நம்ம பாயிண்ட்லேருந்து இவ்வளோ போச்சா, இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஓகே கைஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதெல்லாமே முன்கூட்டியே நம்ம கொடுத்துருவோம். பாருங்கள், மார்னிங் பாருங்கள், டுடே மார்னிங் 7:30க்கு நம்ம வழக்கம் போல் போஸ்ட் பண்ணியாச்சு. நிஃப்டி 50ல் 25,950 கால் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அதோட பாயிண்ட்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு. சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்தாச்சு. 84,500 கால் ஆப்ஷன், 85,500 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ளாட் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி நான் கேப் அப்புன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங்காச்சும் கிடச்சிருக்கணும். பட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்காம நெகட்டிவ் ஓப்பனிங் தான் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டிலே க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து கால் சைட் மைனஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஃபுல்லாகிடுச்சு. சரி, ஓகே, அது என்ன இருந்தாலும் ஃபெயில் தான். பட் நம்ம மார்க்கெட்டில் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி புட் சைடு தான் ஃபயர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பாருங்கள், புட் ஆப்ஷன் 26,100 புட் ஆப்ஷன் வந்து 117 பை பண்ணேன். வித்தின் 1 மினிட்லேயே அது வந்து 150, 160 வரைக்கும் போச்சு. பட் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்குள்ளே திரும்ப கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடில் இல்லை, சப்போர்ட் இல்லை, சாரி புட் சைடில் இல்லை. ஸோ ப்ளீஸ் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு நான் போடுறதுக்குள்ளேயே வந்து இதுங்க நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே இங்கே மார்க்கெட் வந்து கால் சைடில் கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா, இது வந்து அட் த மணியில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 73, இதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 83, அதே மாதிரி இந்த சைடில் 49, ஒரு ஓடிஎம், அதே மாதிரி இந்த பக்கம் 57, கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆகிடுச்சு. நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே 75 இருக்குன்னா இங்கே கிட்டத்தட்ட 25 இருந்தது. அதாவது இங்கே அதிகமாக இருந்தது, இங்கே பயங்கரமாக கம்மியாக இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவலானால மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நெகட்டிவ் ஓப்பனிங்லேயே இதை வந்து கவர் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? பட் நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஏமாற்றிக்கிட்டே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே புட் சைடு மேலே போச்சா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நான் புட் சைடு எடுத்திருந்தேன். பட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே, பட் ஃபுல்லாக பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 132, பட் அதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 131.8. தெரியாதவங்க இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல மேலே வச்சிங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தெரியும். இதில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. பட் அடுத்த கேண்டில் திரும்ப அப்படியே பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இது வந்து மேலே போயிடுச்சு. அப்படியே மார்க்கெட் வந்து புட் சைடில் போயிடுச்சு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு புட் சைடில் எடுத்தேன். புட் சைடில் என்ட்ரி எடுத்துகிட்டு இது வந்து கீழே வந்ததும் நான் சரி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். அகைன் இந்த பக்கம் கால் சைடில் என்ட்ரி கொடுத்ததும் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடு தான் இருந்ததால் நான் கால் சைடில் என்ட்ரி எடுத்தேன். பட் அதுவும் கீழே விழுந்து திரும்ப வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கால் சைடு வந்து மேலே போனதும் இந்த விக்கு காட்டியிருக்கு பார்த்தீங்களா? இந்த விக்கு மேலே போகும்போது நான் வந்து இங்கே 132 எடுத்துட்டேன். பட் அதுவும் கீழே வந்து மறுபடியும் க்ளோஸ் வச்சிருச்சு கீழே. ஸோ கால் சைடும் எஸ்எல், திரும்ப வந்து புட் சைடும் எஸ்எல் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பிஇபியில் இந்த 1, 2, 3 இந்த சின்ன 3வது கேண்டில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவும், இங்கேயும் பாருங்கள் 1, 2, 3 இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ புட் சைடில் இங்கே என்ட்ரி கிடச்சிது. இந்த இடத்துல நீங்கள் 132க்கு மேலே என்ட்ரி எடுத்திருந்தா நம்மளோட டார்கெட் வந்து 227 தான். ஸோ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து நமக்கு வித்தின் 20-25 மினிட்ஸ்லேயே நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ சொன்னபடி புட் சைடு ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் புட் சைடில் தான் இருந்தது.
அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மேலேன்னு ரேஞ்ச் பவுண்டு தான் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? இது வந்து நம்ம மார்க்கெட்டில் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புட் சைடு என்ட்ரி எடுத்தேன், அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அகைன் கால் சைடு என்ட்ரி எடுத்தேன், கால் சைடு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் வந்து புட் சைடு தான் ஃபயர் அப்படின்றனால புட் சைடு தான் போயிட்டு இருந்தது. பட் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைட்லேயே அதிக நேரம் இன்றைக்கி ஃபுல்லாகவே கால் சைடில் தான் காட்டியிருந்தேன். அதனால் எனக்கு இப்போ வந்து புட் சைடு வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். இப்போ மணி பாருங்கள் 11:15 அட் த மணி வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து அட் த மணி. ஸோ லெஃப்ட் சைடில் 60, ரைட் சைடில் 50, ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ ஓரளவு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவல் ஆனனால தான் இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கர்சர் இங்கேயும் சேம் டைம் தான் 11:15 இது பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். கரெக்டாக கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ஏறுது. புட் சைடில் பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சு இறங்குது. அப்போது இங்கேருந்து கால் சைட்லேருந்து இந்த செகண்ட் பாயிண்ட் அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுத்தேன். பட் அதுவுமே வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு. எஸ்எல்னால் இது வந்து ரொம்பலாம் போகல. சரிங்களா? இங்கே தான் சுற்றிக்கிட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே கீழேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. பட் வந்து இப்போ கடைசி பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேலே தான் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ட்ரி எடுத்தது இங்கே, திரும்ப வந்து மேலே கீழேன்னு போய் இந்த 419க்கு மேலே இருந்து 519, ஒரு 550 வரைக்கும் போச்சு. கடைசியாக அதுக்கு மேலே தான் இருந்தது. காரணம் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடில் தான் காட்டியிருந்தது. அதனால தான் கடைசியில் கால் சைடு இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டா பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். எதுவுமே வந்து என்னோடய மனசுப்படி நான் கொடுக்கல. ஓகேங்களா? தென் இது வந்து நான் ஆப்ஷன் செயின் டேட்டானா இந்த ஆப்ஷன் செயின் இருக்குல்ல, இந்த என்எஸ்சி, இதை வச்சு தான் நான் கொடுக்குறது. சரிங்களா? இதில் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எனக்கு சொல்லும், நான் மேலே போகிறேன், கீழே போகிறேன். இந்த டெல்டா, காமா இது எல்லாமே இந்த ஐவிக்குள்ளே அடங்கும். ஸோ இந்த ஐவியில் பார்க்கும்போது எவ்வளோ மேலே போகிறேன், எவ்வளோ கீழே போகிறேன் இதெல்லாம் தெரியும். பட் எந்த இடத்துல திரும்புன்றது தான் எனக்கு தெரியாது, இதில் காட்டாது. மற்றபடி எந்த சைடு போகும் அப்படின்றதெல்லாம் இதில் தெரியும். ஸோ அதை வச்சு தான் நான் எல்லாமே சொல்கிறதே தவிர காற்று வாக்கில் சொல்கிறதில்ல. அது என்ன காற்று வாக்கில்னா, இப்போ பாருங்கள், இது வந்து இண்டெக்ஸ் சார்ட்டு. நான் என்றைக்குமே இண்டெக்ஸ் சார்ட்டை உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன், நல்லா பாருங்கள். ஸோ இப்போ இது நிஃப்டி, இது நேற்று தேதி பாருங்கள் 27, சரிங்களா? நேற்று, இன்றைக்கி வந்து 28. இப்போது இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எஸ்டர்டே லோ, இது எஸ்டர்டே ஹை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு எஸ்டர்டே. ஸோ ஹையும் லோவை மார்க் பண்ணிக்குவீங்க. ஸோ ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா மேலே போகும், இல்லை லோவை பிரேக் பண்ணி போச்சுன்னா கீழே போகும்னு எடுத்துப்பீங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன்லேயே ஹை பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டா அப்போ மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மேலே எடுப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ளே வந்துருச்சு. திரும்ப அந்த ஹையிலேருந்து ஒரு லோ தொட்டு திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோ உடச்சி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. திரும்பவும் கீழே போகும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் அது 50-50 தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஏன் மேலே போகுது, ஏன் கீழே போகுதுன்னு தெரியாது. அது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம், ஹையை உடச்சிச்சு அதனால் மேலே போச்சு. பட் இங்கேயும் பாருங்கள், ஹை உடச்சது ஆனால் கீழே வந்துருச்சு, இங்கே லோ உடச்சது திரும்ப மேலே போயிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக தெரியாது. பட் இது எல்லாமே சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயும் அதே மாதிரி. இங்கே பாருங்கள், ஹை உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு, 2 கேண்டில் இருந்தது, பட் திரும்ப க்ளோஸ் வச்சிருச்சு. திரும்ப பாருங்கள், கீழே க்ளோஸ் வச்சது, பட் கீழே போகாமல் மேலே, அகைன் கீழே க்ளோஸ் ஆகுது, கீழே போகாமல் திரும்ப மேலே. இதெல்லாம் ஏன்னு உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. இங்கே எல்லாமே ஃபேக்காக தெரியும். இது எல்லாமே ஃபேக்குன்றதே உங்களுக்கு தெரியாது, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். அது எது உண்மை பொய்ன்றது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான் நமக்கு சொல்லும். ஸோ இதை வச்சு தான் நேற்று சொன்னேன் புட் சைடு போகும்னு. புட் சைடு பயங்கரமாக எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. பட் நான் வந்து சரியாக என்ட்ரி எடுக்கலை. சரிங்களா? இது வந்து முழுக்க என்னோட மனசு சம்மந்தமான பதட்டமான முடிவுகளை தவிர இந்த ப்ரிடிக்ஷனுக்கும் நான் எடுக்கிற ட்ரேடுக்கும் அந்த பதட்டம் தான் காரணம். சரிங்களா? பதட்டத்துக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு அந்த பதட்டம் அது தெளிவாக இருந்தீங்கன்னா, பதட்டம் இல்லை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? பட் அது ஒவ்வொருத்தரையும் பொறுத்து மாறும். இப்போது நாளைக்கு கதைக்கு வாங்க. இப்போ நாளைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே கால் சைடு தான் அதிகமாக இருக்கனால, ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும், இல்லைனா கேப் அப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது டுமாரோ ஓப்பன் எப்படி ஆகுன்றதை நான் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவுமே இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின், நிஃப்டி ஆப்ஷன் செயின், சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின், இந்த 3ஐயும் ரெஃபர் பண்ணி தான் இங்கே ஆப்ஷன் செயினில் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே கால் சைடில் காட்டுது. அதனால் கன்க்ளூஷனாக நான் கேப் அப் இல்லை பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதாங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட சார்ட்
நாளைக்கு மார்க்கெட்டில் பாருங்கள், இது வந்து எக்ஸ்பைரி மாறிடுச்சு நிஃப்டி. இப்போது நாளைக்கு மார்க்கெட்டோடது பாருங்கள், நாளைக்கு இது நிஃப்டியோட சார்ட்டு எக்ஸ்பைரி மாறிடுச்சு 4 நவம்பர். ஸோ இதில் வந்து 25,900 கால் ஆப்ஷன், 26,100 புட் ஆப்ஷன் எடுக்கணும். அதில் இந்த பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சாலோ, கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். பட் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் அதே தான் இருக்கும், இந்த பாயிண்ட்டு மாறாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நாளை காலையில் இதை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம குரூப்பில். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்செக்ஸோடது 30 அக்டோபர் எக்ஸ்பைரி. ஸோ 84,200 கால் ஆப்ஷன், 85,200 புட் ஆப்ஷன். இதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அட் த மணி தான் நம்ம எப்போயுமே பார்க்கணும். இது அட் த மணியில் 180 லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் 138, அதாவது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 190, ரைட் சைடில் 140. ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. சரிங்களா? தென் இந்த ஓடிஎம், அதாவது இந்த மணி இந்த மணி 190, இது வந்து 165. இந்த ஓடிஎம் 165, இந்த பக்கம் ஓடிஎம் 138. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இது எனக்கு படிக்க புரியுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் கால் சைடா புட் சைடா அப்படின்றது தெரியும். கால் சைட் போனாலும் புட் சைட் போனாலும் இந்த சார்ட்டை வச்சு இங்கே தான் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி, இதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் இது எப்படி எடுக்கிறன்றது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் பெர்ஃபெக்ட் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியும். சரிங்களா? சென்செக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே போகும், எப்படி போகுன்றது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து பையிங் செல்லிங் எல்லாம் பண்ணுவோம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.